அவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலையும் உணர்வுலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை எங்களுடைய அன்புக்குரிய லியோனி அவர்கள் நினைவுபடுத்தினார். அணி என்றால் தேன், பா என்றால் பாட்டு, தேனாக இனிக்கும் பாட்டை பாடும் அவருக்கு அணிபா என்று பெயர் பொருத்தமானது என்றார். அதேபோல் அணிபாவுக்கு ஒளிபரிக்கே தேவையில்லைன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். அப்படி ஒரு குரல் வளம் அணிபா அவர்களுக்கு. இறுதி வர அந்த குரல் அதே உறுதியோடு இருந்துச்சு. அவருக்கு உரிய அது சிறப்பு. இசைமுரசு அவர்கள் தொடக்கம் முதல் இறுதி வர திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையும் வளர்த்தார். தலைவர் கலைஞருக்கு அணிபா அவர்களுக்கு வயசில் தான் ஓராண்டு இடைவெளி. இது தவிர அவங்க ரெண்டு பேருக்கும் இடைவெளி என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு நகமும் சதையுமாக நட்போடு பழகினவங்க அந்த ரெண்டு பேரும். ஓடி வருகிறான் உதயசூரியன்னு அணிபாவனுடைய குரல் ஒலிக்காத கழகத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது. தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்குது. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அணிபா அவருடைய குரல் தான். ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேலே எவ்வளவு பற்றோடு இருந்து அந்த இயக்கத்துக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டார் என்பதற்கு ஐயா அணிபா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு. 11 வயசில் பள்ளிக்கூடத்தில் பாடத் தொடங்கி 15 வயசில் மேடைகளில் பாட ஆரம்பித்து மக்கள் பாடகராக தன் வாழ்நாள் முழுக்க வலம் வந்தார் அணிபா அவர்கள். ஐயா நாகூர் அணிபா அவருடைய போராட்ட வாழ்வை இன்றைக்கும் குறிப்பாக இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும் என்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன வயசில் நீதி கட்சி தொண்டராக இருந்த அணிபா அவர்கள் நீதி கட்சியுடைய கூட்டம் மாநாடுகள் எங்கே நடந்தாலும் போய்விடுவார். இந்த உணர்வு பயணம் நீதி கட்சி திராவிடர் கழகமாக பரிணமித்து திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான பிறகும் தொடர்ந்துச்சு. கழகத்தோட வளர்ச்சிக்கு அணிபாவுடைய குரல் துணை நின்றுச்சு. அழைக்கின்றார் அண்ணா அருமைமிகும் திராவிட துயர் துடைக்க இன்றேன்னு அணிபா பாடுறதை கேட்டால் உணர்ச்சி பொங்காமல் ஒரு தமிழராலும் இருக்க முடியாது. அவர் முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லைன்னாலும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய குரல் வளத்தால் தன்வசப்படுத்தினார். வறுமையின் காரணமாக 7ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திட்டவர் தன்னுடைய கலைப்பயணத்தை கழக பயணத்தை தொடர்ந்தார். ஐயா நாகூர் அணிபா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைச்ச ஊர் எந்த ஊர் தெரியுமா? திருவாரூர். படிப்பை பாதியிலே நிறுத்தினவரை அவருடைய தாயார் திருவாரூருக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ திருவாரூரில் நிதி கட்சி கூட்டங்கள் நடக்கும். அவற்றை ஏற்பாடு செஞ்சவங்கள ஒருத்தர் தான் பள்ளிக்கூட மாணவராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போவே கூட்டம் தொடங்கி தலைவர் பேசுகிற வரைக்கும் அணிபா அவர்கள் பாடுவார், பேச வர்ற வரைக்கும். இந்த நிலையில் சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த பிறகு 1940 திருவாரூரில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அவரை பற்றி அணிபா அவர்கள் பாடினார். அப்போது அந்த மாநாட்டில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அணிபாவுடைய பாடலை கேட்டு நெஞ்சுருகி போயிட்டார். 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டப்போ அந்த தொடக்க விழாவில் பாடினவர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்.
நாகூரில் திமுக கிளையை தோற்றுவிச்சதும் ஐயா அனிவா அவர்கள் தான். இப்படி கழகத்தோடும் தலைவர் கலைஞரோடும் அனிவா அவர்களோட பற்றும் பாசமும் வளர்ந்துக்கிட்டே போச்சு. இன்னும் சொல்லணும்னா நாகூரில் அனிவா அவர்கள் கட்டின இல்லத்துக்கு கலைஞர் இல்லைன்னு பேர் வச்சார். அதை கலைஞர் தான் திறந்து வச்சார். இப்படி கழக மேடைகளில் பாட்டு பாடுறதுனால் மட்டுமா அனிவா அவர்களை கொண்டாடுறோம்? பாடுறது அவருடைய திறன் கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காதவர் தான் அனிவா அவருடைய குணம். 1939 13 வயசு பையனா இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜிக்கு கருப்பு கொடி காண்பித்த முதல் முறையாக கைதானார். பிறகு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமியோடு திருச்சி சிறையில் 32 நாள் இருந்திருக்கிறார். 1952 கலைஞரோடு அனிபா அவர்கள் கைது செய்யப்பட்டார். 1956 காஞ்சிபுரத்தில் தெருவில் பாடிட்டு போகும்போதே கைதானார். இப்படி கழகத்துக்காக போராட்டங்களில் பங்கெடுத்து 10 முறைக்கு மேலே சிறைக்கு சென்றிருக்கிறார். ஐயா அனிபா அவருடைய தமிழுணர்வை பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, தமிழுக்கு ஒரு தீங்கென்றால் அது தீங்கினை தடுத்து நிறுத்திட தமிழர் நிலம் காத்திட தமிழ் மொழி காத்திட தோல் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாகச்சீலை தான் நாகூர் அனிபான்னு சொல்வார். 1957 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எம்எல்சி ஆக்கி மேலவையில் அமர வச்சு அழகு பார்த்தார். கலைமாமணி விருது கொடுத்தார். வக்வாரிய தலைவராக நியமித்தார். 2002 நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில் கலைஞர் விருது வழங்கினார். இப்படி அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணித்து தன் வாழ்நாளை கொண்ட கொள்கைக்காக ஒப்படைச்சிக்கிட்ட ஒப்பற்ற ஒளிச்சுட தான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள். ஒரு முறை அனிபா அவர்கள் என்ன சொன்னார்னா, கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சுடுவார். ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன்னு சொன்னார். மற்றொரு பேட்டியில் என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார். அதனால்தான் ஐயா அனிபா அவர்கள் நிறைவேற்ற போது, மறைந்த போது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம். அதைத் தொடர்ந்து நாகூரில் நடைபெற்ற அவருடைய திருவுருவப்பட படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செலுத்தினேன். அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் நினைக்கிறேன். ஐயா நாகூர் அனிபா அவர்கள் கழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்து அவர். எல்லாரும் சொன்னாங்க, அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஒலிக்கிற பாடல். அதுதான் ஐயா அனிபா அவரது இசையோட வலிமை. அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பலரும் மதங்களை கடந்து இசைமுரசு அவருடைய பாடலை பாடினது ரொம்ப வைரலாக போச்சு. இந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு. அதனால தான் நம்மோட இசைமுரசு ஐயா நாகூர் அனிபா அவருடைய நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூரிலே அவர் இல்லம் அமைந்துள்ள தெருவுக்கு இசைமுரசு நாகூர் இஎம் அனிபா தெரு என்று பெயர் சூட்டினோம். சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையிலே இசைமுரசு நாகூர் இஎம் அனிபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை சில தினங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சிருக்கிறார். தமிழரசின் சார்பில் அனிபா நூற்றாண்டு மலர சிறப்பாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். ஐயா நாகூர் அனிபா போல் இன்னும் ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த வரணும். உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி கழகத்தை, சமூகத்தை வளர்த்தெடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரையில்
தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் நெஞ்சங்களில் உள்ளவர ஐயா நாகூர் நினைவா அவர்களும் நம்முடைய புகழுறவிலே வாழ்வார். கம்பீர குரலெடுத்து கானமழை பொழிந்து தமிழர்கள் மனங்களை நிறைந்த ஐயா நாகூர் அவர்களின் புகழ் வாழ்க. ஐயா நாகூர் அவர்களின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். இசை முரசு நாகூர் அனீஃபாவின் நூற்றாண்டு நினைவு நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துரையாற்றியிருக்கிறார். திமுக கழகத்தின் வளர்ச்சிக்கு நாகூர் அனீஃபாவின் குரல் துணை நின்றதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் நாகூர் அனீஃபா கம்பீரத்தின் அடையாளம், தமிழ்நாட்டின் சொத்து என்றெல்லாம் பாராட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.